ഹല്ലേലൂയ. இப்போது நமது சபையோட 101 வருடத்தில் நாம் பிரவேசித்து விட்டோம். अभी हम अपनी सभा के 100वें वर्ष में हैं. கடந்த 100 வருடம் தேவன் சபையை பாதுகாத்தபடியினால் எல்லாரும் கரங்களை உயர்த்தி நன்றியுடன் 100 ஸ்தோத்திரம் பண்ணுங்க. परमेश्वर ने 100 साल हमारी कलीसिया को संभाल कर रखा, इसलिए हम परमेश्वर को 100 बार परमेश्वर का धन्यवाद करेंगे. சோதரம் 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 பிதாவே சோதரம் 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 சோதரம். ஆமென். யாவரும் உட்காருங்கள். सब लोग बैठ जाइए. தொடர்ந்தும் தேவ சபைக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். लगातार आपको कलीसिया के लिए प्रार्थना करते रहना चाहिए. கர்த்தருடைய வரிய நாள் மட்டும் நம்முடைய சபையானது இதே நிலைமையில் காணப்பட வேண்டும். हमारी कलीसिया परमेश्वर के आगमन तक इसी अवस्था में दिखाई देना चाहिए. அதாவது வெளிப்படுத்தினல் 12ஆம் அதிகாரத்தில் சூரியனை அணிந்த ஸ்திரீயை போல நமது சபையானது காணப்பட வேண்டும். प्रकाशित वाक्य 12 अध्याय के बीच में जो स्त्री है जिसने सूर्य को ओढ़ के रखा है, हमारा कलीसिया भी उसी प्रकार से दिखाई देना चाहिए. இன்றைக்கு நம்முடைய தியானத்துக்காக ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிப்போமாக. आज शाम के ध्यान के लिए रोमियो 8 अध्याय का 37 वचन हम पढ़ेंगे. परंतु इन सब बातों में हम उसके द्वारा जिसने हमें प्रेम किया है जैवन से भी बढ़ के हैं. இவை எல்லாவற்றிலேயும் நாம் அன்பு கூறுவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவராயிருக்கும். इन सब बातों में हम उसके द्वारा जिसने हमसे प्रेम किया जैवन से भी बढ़कर है. அப்போஸ்தலிக உபதேசத்தில் ஜெய ஜீவியம் என்றது ஒரு மேன்மையான உபதேசம். प्रेरितों के उपदेश में जो जय पाने का एक उपदेश है, उस सबसे उत्तम उपदेश है. நம்முடைய சபையோட மேன்மையான நோக்கமும் ஜெய ஜீவியம் தான். हमारे कलीसिया का जो सबसे बड़ा उद्देश्य है वो जय जीवन ही है. எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்த போதும் கைவிடாதபடி தேவன் நம்மை பாதுகாத்தார். ये कलीसिया कितने प्रकार की परीक्षाओं में से कष्ट में से गई, लेकिन अभी तक परमेश्वर ने हमारा हाथ छोड़ने के बिना हमें संभाला है. கர்த்தருடைய ரகசிய வருகையில் ஜெயாளிகள் மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். प्रभु के जो गुप्त आगमन होगा उसमें केवल जयवंत लोग ही उठा लिए जाएंगे. பலவீனர் தோற்றவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்கள். जो लोग पराजित लोग हैं और गिरे हुए लोग, वो लोग नहीं उठा लिए जाएंगे. ஆனபடினால தான் வெளிப்படுத்தினல் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அந்த ஸ்திரீயானவள் இரும்பு கோலால் ஆளுகை செய்யும் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றதாக நாம் வாசிக்கிறோம். इसलिए हम प्रकाशित वाक्य 12 अध्याय का 5 वचन में उस स्त्री के बारे में पढ़ते हैं जिसने एक बालक को जन्म दिया और वो बालक सिंहासन पे उठा लिया गया और उसको एक राजधन दिया गया जिसके द्वारा पूरी पृथ्वी के ऊपर राज्य करेगा. அந்த ஸ்திரீயானவள் தேவனுடைய சபை என்று நமக்கு யாவருக்கும் தெரியும். हम सब जानते हैं कि वो जो स्त्री है कलीसिया को दर्शाती है. சபையில் இருந்த ஒரு ஆண் பிள்ளை ஜெயாளிகள் எழும்ப வேண்டும். जिस प्रकार उस स्त्री ने उस बच्चे को जन्म दिया, उसी प्रकार कलीसिया के बीच में एक जयवंत झुंड उठना चाहिए. தேவனுக்கு மகிமை. परमेश्वर की नाम की महिमा हो. நாம் யாவரும் ஜெயாளிகளாக மாற்றப்பட வேண்டும். हम सब लोग जयवंत होके बदलना चाहिए. ஜெய ஜீவியத்துக்கு பல விஷயங்கள் தேவை. முக்கியமாக 2 விஷயங்கள் தேவை. जय जीवन जीने के लिए हमें कई बातें चाहिए, लेकिन विशेष करके हम देखते हैं कि हमें 2 बातों की आवश्यकता है. இன்றைக்கு பலரும் சொல்லுகிறார்கள் எனக்கு ஒரு ஜெய ஜீவியம் இல்லை. बहुत से लोग इस प्रकार के शिकायत करते हैं कि उनके अंदर एक जय जीवन नहीं है. நான் ஒரு பழைய விசுவாசி, பழைய ஊழியர்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். वो ये कहते हैं कि हम पुराने विश्वासी हैं, हम पुराने सेवक हैं. ऐसी बात है. ஜெயத்துக்காக தேவன் நம்மை அழைத்தார். परमेश्वर ने हमें जय के लिए बुलाया है. அப்போது ஏன் ஜெய ஜீவியம் செய்ய முடிகிறதில்லை? तो ऐसा है तो फिर हम क्यों एक जय जीवन नहीं जी पाते? இந்த 2 காரியங்கள் நமக்கு தேவை. हमें 2 बातें आवश्यकताएं हैं. முதலாவது 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது सबसे पहली बात 1 यूहन्ना 5 अध्याय का 4 वचन में हम पढ़ते हैं, உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம் நமது விசுவாசம் என்று நாம் வாசிக்கிறோம். संसार पर जय प्राप्त करता है वो हमारा विश्वास है. அந்த விசுவாசம் தேவை.
इसलिए जो पहली आवश्यकता है वो विश्वास है। எனக்கு விசுவாசம் உண்டு, ஆனாலும் என்னால ஜெய ஜீவியம் செய்ய முடிகிறதில்லை. बहुत से लोग इस रीति से कहते हैं कि मेरे पास विश्वास तो है लेकिन जय जीवन नहीं। இந்த விசுவாசத்தை நாம் பார்க்கும்போது जब हम इस विश्वास को देखते हैं, ரெண்டு விதமான விசுவாசம் உண்டு. दो प्रकार के विश्वास हैं। ஒன்று மனதிலே விசுவாசம், पहला हमारे मन में एक विश्वास, இரண்டாவது ஹிருதயத்திலே விசுவாசம். दूसरा हमारे हृदय में एक विश्वास। மனதிலே விசுவாசம் என்பது ஒத்துக்கொள்வது. जो मन में हमारा विश्वास है उसका अर्थ है कि सच्चाई के लिए अपने आप को अर्पण करना। ஒத்துக்கொள்வது தான் மனதிலே விசுவாசம். सच्चाई के ऊपर विश्वास करना या सच्चाई को ग्रहण करना है वो एक विश्वास। இயேசு நமது இரட்சகர், இயேசு நமது பரிகாரி, இயேசு நமது பரிசுத்தர் என்றெல்லாம் ஒத்துக்கொள்ளுகிறார். जब हम कहते हैं कि यीशु चंगा करने वाला है, यीशु छुटकारा देने वाला है और यीशु प्रेम करने वाला है, तो इन बातों को हम मानते हैं। ஆனால் நீ ஒத்துக்கொள்வதனால் உனக்கு ஜெய ஜீவியம் செய்ய முடியாது. लेकिन केवल इन बातों को मानने से ही आप एक जय जीवन नहीं जी सकते। மனதிலே விசுவாசம் அல்ல முக்கியம், இருதயத்திலே விசுவாசம். हमारे मन में जो विश्वास है उससे भी अधिक जो मुख्य विश्वास हमारे हृदय में होना चाहिए। இருதயத்திலே விசுவாசம் என்பது ஒத்துக்கொள்வது மட்டுமல்ல, அது நடைமுறையில் கொண்டு வரும்படியாக அப்படியே செய்வார்கள். हृदय में हमारा जो विश्वास है वह केवल सच्चाई को मानना ही नहीं, लेकिन उन बातों को हमारे जीवन के अभ्यास में लेके आना भी है। தெய்வீக சுகம் என்று சொல்வது மட்டுமல்ல, केवल दिव्य चंगाई करके बोलने से नहीं होगा। அந்த தெய்வீக சுகத்துக்காக ஒப்பு கொடுத்து அது பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் காத்திருப்பார்கள். उसके लिए, उस सच्चाई के लिए अपने आप को समर्पण करते हुए उसको अपने जीवन के अभ्यास में ले आके प्राप्त भी करना है। மனதிலே விசுவாசம் உள்ளவர்கள் ஒத்துக்கொள்வார்கள். जिनके मन में विश्वास है वो इस सच्चाई को मानते तो हैं, அந்த அறிவில் ஒத்துக்கொள்வார்கள். उनके पास ये ज्ञान है कि ये सच है। 2 கொரிந்தியர் 8 அதிகாரம் முதல் 2 வசனங்களில் வாசிக்கும் போது, जब हम पहला कुरिन्थियों 8 अध्याय का पहले 2 वचन पढ़ते हैं, அறிவானது இருமாப்பை உண்டாக்கும் என்று வாசிக்கிறோம். वहाँ हम देखते हैं कि ज्ञान अहंकार को उत्पन्न करता है। அறிவு மட்டும் இருந்தால் போதாது, इसलिए ज्ञान होना ही केवल काफी नहीं, அதுக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். उसके लिए हमें अपने आप को समर्पण भी करना है। அது நடைமுறையில் கொண்டு வரும்படிக்கு நாம் ஒப்பு கொடுத்து ஜீவிக்க வேண்டும். उस सच्चाई के लिए अपने आप को अर्पण करना है ताकि उसको हम अपने जीवन के अभ्यास में ले आए। இது நன்றாக விளங்கும்படி மத்தேயு 21 அதிகாரம் 28 இருந்து 31 வரை வாசிக்கும் போது, इस सच्चाई को समझने के लिए जब हम मत्ती 21 अध्याय का 28 से 31 वचन जब पढ़ते हैं, அங்கே ஒருவனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். वहाँ हम देखते हैं कि एक मनुष्य के 2 पुत्र थे। மூத்தவனை பார்த்து, இன்றைக்கு நீ போய் வயலில் வேலை செய் என்று சொன்னார். उसने अपने बड़े पुत्र से कहा कि आज खेत में जाके तू मेरी सहायता कर। அவன் முதலில் சொன்னான், நான் போக மாட்டேன். பிறகு மனஸ்தாபப்பட்டு அவன் போனான். पहले तो उसने जाने के लिए मना किया, लेकिन बाद में पश्चाताप करके वो वहाँ काम करने गया। இளையவனை பார்த்து, நீ இன்றைக்கு போய் வேலை செய் என்று சொன்னான். तब उसने अपने दूसरे पुत्र, छोटे पुत्र को देख के कहा कि तू आज जाके काम कर। அவன் போகிறேன் என்று சொன்னான், ஆனா போகவில்லை. उसने कहा कि आज्ञा मैं जाऊंगा, लेकिन वो नहीं गया। அப்போது இயேசு கேட்கிறார், तब यीशु ने पूछा, இவரில் யார் பிதாவினுடைய சித்தத்தை பூர்ணமாக செய்தார்? इन दोनों में से किसने अपने पिता की इच्छा को पूरा किया? நாம் ஜெயாளியாக ஜீவிப்பதும் பிதாவினுடைய சித்தம்தான். ये परमेश्वर की मर्जी है कि हम एक जयवंत जीवन जिए। ഈ 2 பிள்ளைகளில் யார் ஜெயாளி? इन दोनों पुत्रों के बीच में से कौन जयवंत है? ஒருத்தன் போறேன் என்று சொல்லியும் போகவில்லை. पहले ने कहा कि मैं जाऊंगा, लेकिन वो नहीं गया। மூத்தவன் நான் போக மாட்டேன் என்று சொல்லியும் பின்ன மனஸ்தாபப்பட்டு அவன் போனான். लेकिन पहले पुत्र ने कहा कि मैं नहीं जाऊंगा, फिर वो पश्चाताप करके वहां काम करने गया। இளைய குமாரன் ஒத்துக்கொண்டான், த போறேன் ஆனா போகவில்லை. और दूसरे जो पुत्र थे, दूसरा पुत्र था, उसने ये कहा कि मैं जाऊंगा, लेकिन वो बोलता रहा, लेकिन नहीं गया। மூத்த குமாரன் போக மாட்டேன் என்று சொன்னாலும் கூட மனஸ்தாபப்பட்டு அவன் போனான், வேலை செய்தான். पहले पुत्र ने तो पहले मना कर दिया कि वो नहीं जाएगा, लेकिन उसके बाद उसने पश्चाताप करते हुए वो काम करने के लिए गया। இளைய குமாரன் மனதிலே விசுவாசத்தோட ஒப்பிட்டு படிக்கலாம். इसलिए हम जो दूसरा पुत्र है उसे उसके साथ तुलना कर सकते हैं जिसके मन में विश्वास है। மூத்த குமாரன் இருதய விசுவாசத்தோட ஒப்பிட்டு படிக்கலாம். और जो पहला पुत्र है उसकी तुलना उस मनुष्य के साथ करते हैं जिसके हृदय में विश्वास है। இனி நம்முடைய விஷயத்தை பாருங்கள். अभी हम अपने विषय पे आएंगे।
ஜெயஜீவியம் தேவை, ஜெயஜீவியம் தேவை என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம், பிரயாசப்படுகிறோம். हमें जय जीवन चाहिए, हमें जय जीवन चाहिए, ऐसा हम प्रार्थना करते हैं, उसके लिए प्रयास भी करते हैं. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும்போது, लेकिन जब संघर्ष हमारे जीवन में आते हैं, சோதனைகள் வரும்போது, जब परीक्षाएं आती हैं, நீ என்ன செய்கிறாய்? हम क्या करते हैं? இந்த தீர்மானத்தில் படி நீ நிற்கிறதில்லை. तब फिर हम अपने निर्णयों में खड़े नहीं हो पाते. ஜெயஜீவியத்துக்கு விரோதமாக 3 வல்லமைகள் கிரியை செய்யும். जय जीवन के विरोध में 3 प्रकार की सामर्थ काम करती है. ஒன்று உலகம், पहला ये दुनिया, இரண்டாவது மாம்சம் இராவிட்டால் பாவம், दूसरा शरीर नहीं तो पाप, மூன்றாவது பிசாஸ். तीसरा शैतान. இந்த 3 வல்லமைகள் தான் ஜெயஜீவியத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிற வல்லமைகள். ये 3 प्रकार के शत्रु हैं जो हमारे जय जीवन के विरोध में हैं. முதலாவது உலகம், पहला ये दुनिया, இரண்டாவது மாம்சம் இராவிட்டால் பாவம், दूसरा हमारा शरीर नहीं तो पाप, மூன்றாவது பிசாஸ். तीसरा शैतान. இந்த மூன்றையும் நாம் ஜெயிக்க வேண்டும். हम तीनों के ऊपर जय पाना है. அதுக்கு இருதய விசுவாசம் தேவை. उसके लिए हमारे हृदय में हमें विश्वास चाहिए. அது மட்டுமல்ல, தேவ அன்பும் நமக்கு தேவை. उतना ही नहीं, हमें परमेश्वर का प्रेम भी चाहिए. இருதய விசுவாசம் மட்டும் போதாது, தேவ அன்பும் நமக்கு. परमेश्वर का प्रेम भी हमें चाहिए. ஆனபடினால தான் 1 कोरिन्थियर 16 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கும் போது, इसलिए जब हम पहला करंथियों 16 अध्याय का 13 वचन पढ़ते हैं, உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்ய கடவது. 14 वचन, सारी बातें प्रेम से करो. தேவ அன்பில் நிரம்பி நாம் ஜீவிக்கும் போது, जब हम परमेश्वर के प्रेम से भर के जीवन बिताते हैं, ஜெய ஜீவியம் செய்ய முடியும். तब हम एक जय जीवन को जी सकते हैं. காரணம் தேவ அன்பு நம்மை தாங்கும். क्योंकि तब परमेश्वर का प्रेम हमें संभालेगा. தேவ அன்பானது வளரக்கூடியது. परमेश्वर का प्रेम कुछ ऐसा है जो बढ़ता है. பிலிப்பியர் 1 அதிகாரம் 9 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, फिलिपियो 1 अध्याय के 9 वचन में, அன்பானது எல்லா அறிவிலும் உணர்விலும் வளர வேண்டும், பெருக வேண்டும் என்று நாம் வாசிக்கிறோம். परमेश्वर का प्रेम तुम्हारे प्रेम और ज्ञान में सब प्रकार के विवेक सहित बढ़ना चाहिए. எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய அன்பும் இருதய விசுவாசமும் நமக்குள் இருந்தால் நாம் ஜெயாளிகளாக மாற்றப்படலாம். जब हमारे हृदय में विश्वास रहेगा और हम सब कुछ सहने वाले होकर दिखाई देंगे, तब हम ये जय जीवन को जी सकते हैं. பரிசுத்தாவியின் அபிஷேகத்தினால் தேவ அன்பு இருதயங்களில் ஊற்றப்படுகிறது என்று நாம் வாசிக்கிறோம். हम इस रीति से पढ़ते हैं कि पवित्र आत्मा के द्वारा परमेश्वर का प्रेम हमारे हृदय में डाल दिया गया. சிலர் சொல்வார்கள், நான் தேவ அன்பினால் ஆவியில் நிரம்பி நல்ல கரங்களை தட்டி अन्य भाषा பேசுகிறேன், எனக்கு ஜெயம் இல்லை. कुछ लोग ऐसा कहते हैं कि मैं अन्य भाषा में बात करता हूँ, मैं ताली बजाता हूँ और मैं प्रार्थना करता हूँ, लेकिन मेरे पास जय जीवन नहीं. நடத்துபவர் பரிசுத்தவான்கள் உற்சாகப்படுத்துகிறார்கள், நல்ல ஆவியில் நிரம்புங்க, கரங்களை தட்டுங்கள், अन्य भाषा பேசுங்க என்று சொல்லி நீங்களும் செய்கிறீர்கள். परमेश्वर के सेवक लोग आपको उत्साहित करते हैं कि आप ताली बजाते हुए, मुंह खोलते हुए अन्य भाषा में बात करें, अभिषेक में भरे हो, आप ऐसा करते भी हैं. அவ்வளவும் ஆவியில் நிரம்பியும் अन्य भाषा பேசியும் கரங்களை தட்டியும் ஜெய ஜீவியம் இல்லை என்று சிலர் சொல்லுகிறார்கள். लेकिन आप में से कुछ ऐसे भी कहते हैं कि बावजूद इसके कि मैं ताली बजाता हूँ, आत्मा में बढ़ता हूँ और अन्य भाषा बात करता हूँ, फिर भी मेरे पास एक जय जीवन नहीं. தேவனுக்கு மகிமை. परमेश्वर के नाम की महिमा हो. நீ अन्य भाषा பேசுறது உண்மை, ये तो सच है कि आप अन्य भाषा बात करते हैं. கரங்களை தட்டினதும் உண்மை, ये सच है कि आप ताली भी बजाते हैं. ஆனால் ரெண்டு விதமான அபிஷேகம் உண்டு. लेकिन वहाँ 2 प्रकार के एक अभिषेक है. ஒன்று எழுச்சியின் அபிஷேகம். पहला है जो भावनात्मक अभिषेक है. தேவனுக்கு மகிமை. प्रभु की महिमा हो. எழுச்சியின் அபிஷேகத்தில் விடுதலை இல்லை. तो भावनात्मक अभिषेक है, उसके बीच में छुटकारा नहीं है. அவர்களும் நல்ல கரங்களை தட்டுவார்கள், ऐसे लोग ताली बजाते हैं, பாஷைகளில் பேசுவார்கள், अन्य भाषा में बात करते हैं, ஆனால் அந்த அபிஷேகமானது எழுச்சியின் அபிஷேகம். लेकिन वो केवल भावनात्मक अभिषेक है. அது அவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. उसके द्वारा उनको भी कोई लाभ नहीं होता और दूसरों किसी को भी लाभ नहीं होता. எழுச்சியின் அபிஷேகம் என்ன? ये जो भावनात्मक अभिषेक है, ये क्या है? நமது மனதுக்கும் சரீரத்துக்கும் ஒரு மனம் இல்லாமல்
ஆவியில் நிரம்புவதுதான் எழுச்சியின் அபிஷேகம். जब हमारा मन हमारे शरीर के साथ नहीं मिलता और ऐसे हालत में जब हम अभिषेक में बढ़ते हैं तब वो आत्मा ये ऐसा एक अभिषेक आता है. நீங்க நல்ல கரங்கள் தட்டுகிறீர்கள், आप ताली तो बजाते हैं, அந்நிய பாஷை பேசுகிறீர்கள், आप अन्य भाषा बात करते हैं, ஆனா உங்க மனதுக்குள் வேண்டாத எத்தனையோ காரியங்கள் ஓடுகிறது. लेकिन आपके मन में ना चाहने वाली कितनी बातें चलती रहती हैं. அந்த மனதுக்கும் சரீரத்துக்கும் ஒரு மனம் இராதபடியினால் அந்த அபிஷேகம் எழுச்சியின் அபிஷேகம். जब आपके मन में और आपके शरीर में जब कुछ भी एकता नहीं रहता, वो एक मन नहीं रहता, तो ये जो अभिषेक आता है वो एक भावनात्मक अभिषेकों के बदलता है. அந்த எழுச்சியின் அபிஷேகத்தினால் தேவ அன்பு உடைய இருதயங்களில் ஊற்றப்படுகிறதில்லை. केवल इस भावनात्मक अभिषेक के द्वारा परमेश्वर का प्रेम आपके हृदय में नहीं आएगा. அவர்கள் சத்தம் போடுவார்கள். वो लोग बहुत शोर मचाएंगे. அது அக்கபக்கத்தில் உள்ளவங்க கேக்குறாங்க, ஏன் நீங்க கத்துறீங்க? इसलिए कई पड़ोसी आके कहते कि आप लोग क्यों ऐसे चिल्ला रहे हैं. எழுச்சியின் அபிஷேகம் அக்கபக்கத்தில் உள்ளவனுக்கும் பிரச்சனை தான். इसलिए ऐसा भावनात्मक अभिषेक पड़ोसियों को भी परेशान करता है. அந்த அபிஷேகத்தில் தேவ அன்பு இல்லை. उस अभिषेक के बीच में परमेश्वर का प्रेम नहीं. அந்த அபிஷேகத்தில் விடுதலை இல்லை. उस अभिषेक के बीच में छुटकारा नहीं. ஆனால் உண்மையான அபிஷேகம் 2 கொரிந்தியர் 3:18 விடுதலையின் அபிஷேகம். लेकिन जो वास्तविक रीति का अभिषेक है 2 कुरिन्थियों 3:33 के अनुसार उस अभिषेक में छुटकारा है. ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை. जहाँ परमेश्वर का आत्मा है वहाँ स्वाधीनता है. எசையா 10:27 வாசிக்கும் போது यशायाह 9:10 पढ़ने के समय அபிஷேகத்தினால் அடிம நுகத்தை முறியடிப்பார். अभिषेक के द्वारा जुआ तोड़ ढाला जाएगा. அபிஷேகத்தில் விடுதலை உண்டு. इसलिए अभिषेक के द्वारा एक छुटकारा है. இதுதான் விடுதலையின் அபிஷேகம். यही वो छुटकारे का अभिषेक है. அந்த அபிஷேகம் உள்ளவர்கள் மருந்து எடுக்க மாட்டார்கள். जिनके पास ये अभिषेक है वो कभी भी दवाई नहीं खाते. அவனுக்கு வியாதி இருக்கும் போது जब वो बीमार होते हैं ஆவியில் நிரம்பினால் போதும் அந்த வியாதி அந்த இடத்துல அல்லது அந்த நேரத்தில் மாறிவிடும், சுகமாகிவிடும். वो केवल आत्मा में बढ़ते अभिषेक में बढ़ते हैं उस समय उन्हें चंगाई मिल जाती है. அதனால தான் அப்படிப்பட்ட உண்மையான அபிஷேகம் பெற்றவர்கள் மருந்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. इसलिए जिनके पास ये वास्तविक रीति का छुटकारे का अभिषेक है वो लोग इस दवाई को लेने की आवश्यकता नहीं. அந்த அபிஷேகத்தினால் உன்னுடைய அடிம நுகத்தை அந்த வியாதியை தேவன் அழித்து போடுகிறார். क्योंकि उस छुटकारे के अभिषेक के द्वारा जुआ तोड़ दिया जाता है, इसलिए आप बीमारी से चंगाई पाते हैं. அந்த அபிஷேகத்தில் உள்ள அன்பு உன்னை தாங்க. और उस अभिषेक में पाए जाने वाला जो प्रेम है वो आपको संभालेगा. அந்த அன்பினால் நீ ஜெய ஜீவியம் செய்யலாம். और उस प्रेम के द्वारा आप एक जय जीवन जी सकते हैं. எல்லா போராட்டங்களையும் மேற்கொள்ளலாம். आप सारी परीक्षाओं के ऊपर जय पा सकते हैं. உன்னுடைய அபிஷேகம் எப்படிப்பட்டதென்று சற்று ஆராய்ந்து பாரு. इसलिए आज अपने जीवन को परख के देखिए कि किस प्रकार का अभिषेक आपके जीवन में है. ஏமாந்து போகாதீர்கள். आप लोग धोखा ना खाएं. உன்னை நீயே வஞ்சியாதே. आप अपने आप को धोखा ना दें. உன்னுடைய அபிஷேகம் எப்படிப்பட்டது? आपका अभिषेक कैसा है? நீ நன்றாக கை தட்டுகிறாய். आप बहुत अच्छे से ताली बजाते हैं. நீ நன்றாக குதிக்கிறாய். आप अच्छे से कूदते हैं. நீ பாஷைகளில் பேசுகிறாய். आप अन्य भाषाओं में बात करते हैं. ஆனால் விடுதலை இல்லை. लेकिन छुटकारा नहीं है. காரணம் உனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை. क्योंकि आपके पास कोई आशीष नहीं है. यही है वो உண்மையான அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது लेकिन जब आप वास्तविक रीति का अभिषेक को पाते हैं எசையா 28:11 यशायाह 28:10 के अनुसार நீ ஆறுதலும் இளைப்பாறுதலும் பெற்றுக்கொள்வாய். आपके बीच में एक विश्राम रहेगा और आप तरोताजा होंगे. அபிஷேகத்தில் ஒரு ஆறுதல் உண்டு. अभिषेक के बीच में तरोताजगी है. ரோமர் 14:17 வாசிக்கும் போது रोमियो 14:17 जब हम पढ़ते हैं தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் என்று வாசிக்கிறோம். वहाँ हम पढ़ते हैं कि परमेश्वर का राज्य खाना पीना नहीं परंतु धर्म मेल मिलाप और पवित्र आत्मा में जो आनंद है. அபிஷேகத்தில் நீதி உண்டு. अभिषेक के बीच में धार्मिकता है.
அபிஷேகத்தில் சமாதானம் உண்டு, अभिषेक के बीच में मेल मिलाप या शांति है, அபிஷேகத்தில் சந்தோஷம் உண்டு. अभिषेक के बीच में இவ்விதமாக 75 ஆசீர்வாதங்கள் அபிஷேகத்தில் உண்டு. अभिषेक के बीच में लगभग 75 आशीषें हैं. அபிஷேகத்தை குறித்து நம்முடைய பரிசுத்தவான்கள் 2 புத்தகம் எழுதி இருக்கிறார்கள். हमारे संतों ने अभिषेक के ऊपर 2 पुस्तकें लिखी हैं. ஒன்று பரிசுத்தாவியின் அபிஷேகம், पहला पवित्र आत्मा का अभिषेक, இரண்டாவது பரிசுத்தாவியின் உபதேசங்கள். दूसरा पवित्र आत्मा के उपदेश. இந்த புத்தகத்தில் 75 ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கலாம். इन दोनों पुस्तकों के बीच में पूरा मिला के 75 आशीषों को हम देख सकते हैं. இப்போது உன்னுடைய அபிஷேகம் எப்படிப்பட்டது என்று பாருங்கள். अभी आप अपना अभिषेक को परख के देखें कि आपका अभिषेक कैसा है. உண்மையான அபிஷேகமானால், ये जो सच्चा अभिषेक है, விடுதலையின் அபிஷேகமானால், अगर वो छुटकारे का अभिषेक है, எனக்கு ஒரு ஆறுதல் உண்டாகும், இளைப்பாறுதல் உண்டாகும். आपके अंदर एक विश्राम और एक तरोताजगी रहेगी. எனக்கு தேவ அன்பு, आपके अंदर परमेश्वर का प्रेम रहेगा. சந்தோஷத்தினால், சமாதானத்தினால், நீதியினால் நிரம்புவாய். आप लोग धार्मिकता के साथ, शांति के साथ और आनंद के साथ भर जाएंगे. இவ்விதமான அபிஷேகத்தினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு நீ ஜெயாளியாக மாற்றப்படுவாய். इस रीति से अभिषेक के द्वारा आप आशीषों को पाके जयवंत बन सकते हैं. இன்றைக்கு அநேகருடைய அபிஷேகம் வெறும் வெறும் எழுச்சிதான். दुर्भाग्य से आज बहुत से लोगों का जो भावनात्मक है, நீ ஆவியில் நிரம்பும் போது உனக்கு சமாதானம் உண்டாகிறதா? जब आप अभिषेक में आत्मा में बढ़ते हो तो क्या आपके अंदर शांति है? ஆவியில் நிரம்பும் போது சந்தோஷம் உண்டாகிறதா? जब आप आत्मा में इस रीति से बढ़ते हो तो क्या आप आनंद को पाते हो? ஆவியில் நிரம்பும் போது இளைப்பாறுதல் உண்டாகிறதா? जब आप इस रीति से आत्मा में बढ़ते हो तो क्या आप विश्राम को पाते हो? ஒன்று யோசித்து பாருங்கள். आप थोड़ा सोच के देखिए. ஒன்றுமில்லாவிட்டால் உன்னுடைய அபிஷேகம் எழுச்சியின் அபிஷேகம். अगर इनमें से कुछ भी चीज आपके अंदर नहीं मिलती तो वो अभिषेक केवल भावनात्मक है. அதனால தான் பரிசுத்த பவுல் சொன்னார், इसलिए संत पौलुस कहता है, உன்னை ஜெயத்துக்காக தேவன் அழைத்தார். प्रभु ने आपको जयवंत के लिए बुलाया है. நீ உலகத்தை ஜெயிக்க வேண்டும். आपको दुनिया के ऊपर जय पाना है. நீ கண்களின் இச்சையை ஜெயிக்க வேண்டும். आपको आंखों की अभिलाषा पे जय पाना है. நீ மாம்சத்தின் இச்சையை ஜெயிக்க வேண்டும். आप शरीर की अभिलाषा के ऊपर जय पाना है ஜீவனத்தின் பெருமையை ஜெயிக்க வேண்டும். और जीवन के घमंड के ऊपर भी जय पाना है. சாத்தானை ஜெயிக்க வேண்டும். आपको शैतान के ऊपर जय पाना है எல்லா விதமான பாவங்களை ஜெயிக்க வேண்டும். और हर एक प्रकार के पाप के ऊपर जय पाना है. உண்மையான அபிஷேகத்தில் இவ்விதமான காரியங்களை பெற்றுக்கொண்டு விடுதலையை பெற்று ஜெயாளியாக நாம் மாறலாம். सच्चे अभिषेक में इन सारी बातों में छुटकारा है और इसकी रीति से हम एक जय जीवन जी सकते हैं. நீ வியாதியோட வந்திருக்கலாம். आप आज बीमारी के साथ आए होंगे. எனக்கு எத்தனையோ பேரை தெரியும். मैं बहुत से लोगों को जानता हूँ. அந்த நாட்களில் பல்லு வலி வந்து வீக்கம் பிடித்த இவ்வளவு நீரோட சில பாட்டிமார்கள் கூட்டத்துக்கு வருவார். उन दिनों में कुछ बूढ़ी माताएं दांत के दर्द के साथ और सूजन के साथ फिर भी वो लोग सभा के बीच में आराधना में आते थे. மைல் மைல் கணக்கு நடந்து வருவார்கள். बहुत किलोमीटर चलते वो लोग आते हैं. அந்த காலத்தில் அந்த தேசத்தில் ஒரு ஆட்டோ ரிக்ஷா இல்ல, பஸ் இல்ல, ஒன்றும் இல்ல. उन दिनों में कलीसिया में सभा में आने के लिए कोई भी वाहन नहीं था. நடந்து வருவார்கள். वो सब चलते हुए आते थे. பலரும் கேட்பார்கள், बहुत से लोग ऐसा पूछेंगे, பாட்டியம்மா எங்க போறீங்க? माता जी आप कहाँ जा रहे हैं? அம்மா பல்லு வலி பல்லு வலி. मुझे दांत की दर्द है. இன்றைக்கு சனிக்கிழமை, आज शनिवार है. இன்றைக்கு ஆவியின் கூட்டம், आज पवित्र आत्मा की सभा है. தேவன் எனக்கு ஒரு அபிஷேகத்தை தருவார். आज परमेश्वर मुझे एक अभिषेक देगा. என்ற வியாதி சுகமாகிவிடும். मेरे दांत की दर्द ठीक हो जाएगी. அதே போல சுகத்தை பெற்று திரும்பி போவார். ऐसे ही वो चंगाई पाते हुए, छुटकारा पाते हुए वापस जाते थे. அபிஷேகத்தினால் அடிமை நுகத்தை தேவன் முறியடிப்பார். परमेश्वर सारे बीमारी के सारे जुओं को अभिषेक के द्वारा तोड़ता है. அதான் அபிஷேகத்தில் உள்ள விடுதலை. वही अभिषेक में मिलने वाला छुटकारा है. உங்கள் அபிஷேகத்தை ஆராய்ந்து பாருங்கள். आज अपने अभिषेक की अवस्था को जाने. அபிஷேகத்தில் अभिषेक के बीच में आग है. அதுதான் முதலாம் நூற்றாண்டில் 120 பேர் காத்திருந்த அபிஷேகத்தை பெற்றார்கள்.
ये वो आग है जो उस दिन इंतजार करने वाले 120 लोगों ने प्राप्त की। அக்கினி நாவுகள் அவர்களுக்கு வெளிப்பட்டது. अग्नि सी जीभें वहां प्रकट हुई, அக்கினி வந்து விட்டது. आग उतर के आई। தேவனுக்கு மகிமை. परमेश्वर की महिमा हो। அந்த அக்கினியின் அபிஷேகத்தினால் उस आग के अभिषेक के द्वारा உன்னுடைய சரீரத்தில் உள்ள கெட்ட பழக்கங்களை மாற்றுவார். यीशु मसीह आपके शरीर में रहने वाले सारे प्रकार की बुरा आदतों को बदलेगा। உன்னுடைய சரீரத்தில் எத்தனையோ விதமான கெட்ட பழக்கங்கள் உண்டு. आपके शरीर में कई प्रकार की बुरी आदतें पाई जाती हैं। ரோமர் 8ஆம் அதிகாரம் 12 13 வசனங்களை வாசிக்கும் போது रोमियो 8 अध्याय का 12 और 13 वचन पढ़ने के समय மாம்சத்தின்படி பிழைக்க நான் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல, हम शरीर के कर्जदार नहीं कि शरीर के अनुसार दिन काटे। ஆவியினால் சரீரத்தின் செய்கைகளை அழித்து போடுங்கள். आत्मा के अभिषेक के द्वारा शरीर की सारी क्रियाओं को हमें नाश करना है। அபிஷேகம் பெற்ற நீ ரகசியமாக பல பாவங்கள் செய்து ஜீவிக்கிறாய். यद्यपि आप अभिषेक किए गए हो लेकिन आपके जीवन में कई प्रकार के गुप्त पाप दिखाई देते हैं। அபிஷேகம் பெற்ற நீ தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்கிறார்கள். आप जो अभिषेक पाए हुए हो बहुत सी बातें जो परमेश्वर के विरोध में आप करते हैं। தேவனுக்கு மகிமை. प्रभु की महिमा हो। எத்தனையோ கெட்ட பழக்கத்துக்கு நீ அடிமையாக காணப்படுகிறாய். आप कितने प्रकार की बुरी आदतों के दास होके रहते हो। ஒவ்வொரு பாவத்துக்கும் பின்னாக ஒரு ஆவி உண்டு. हर एक पाप के पीछे एक दुष्ट आत्मा होती है। அந்த பாவத்தை நீ செய்யும் போது, जब आप वो पाप करते हैं, அந்த ரகசிய பாவத்தை செய்யும் போது, जब आप वो गुप्त पाप करते हैं, ரகசிய தொடர்பு கொள்ளும் போது, जब आप गुप्त रिश्तों को रखते हैं, இந்த கன்வென்ஷனில் கூட எத்தனை பேர் என்னென்ன வேண்டாத காரியங்கள் செய்தார்களோ இல்லையோ தெரியாது. इस सम्मेलन में भी कितने लोग इस प्रकार के ना चाहने वाली क्रियाओं को बातों को करते हम नहीं जानते। தேவனுக்கு மகிமை. प्रभु की महिमा हो। அவிதமான பாவத்தை செய்த தேவ சமூகத்தில் வந்த கரங்களை தட்டி நீ சும்மா குதித்து கொண்டிருப்பாய். आप ऐसे ऐसे पापों को करके प्रभु के हजूर में आते हो, ताली बजाते हुए अन्य भाषा में बात करके कूदते हो। நான் 35 வருஷமாக இந்த சபையில் ஒரு விசுவாசிதான், எனக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை, விடுதலை இல்லை, ஆசீர்வாதம் இல்லை என்று நீ தேவனை பார்த்து பரிகாசம் பண்ணி கொண்டிருக்கிறாய். आप कहते हैं कि मैं 35 साल का पुराना विश्वासी हूं लेकिन मेरे जीवन में कोई छुटकारा नहीं, आगे बढ़ने का एक अनुभव नहीं, मेरे जीवन में विश्राम नहीं। ऐसा करते हुए आप परमेश्वर को ठट्ठों में उड़ाते हो। இந்த கெட்ட பழக்கத்தை மாற்றும்படிக்கு அக்கினி அபிஷேகம் தேவை. इन प्रकार की आदतों को बदलने के लिए आपके लिए आग का अभिषेक चाहिए। இதற்கு உதாரணமாக லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, इसके उदाहरण के लिए जब हम लेवी व्यवस्था 9 अध्याय का 24 वचन पढ़ते हैं, அந்த இடத்தில் ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு பலி பீடத்தை நாம் பார்க்கின்றோம். हम वहाँ एक तैयार की हुई वेदी के बारे में पढ़ते हैं। அதில் பலிமிருகத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்கள், அந்த மாம்சத்தை வைத்திருக்கிறார்கள். और उस वेदी के ऊपर हम होम बलि की चर्बी को देखते हैं। மாம்சத்தையும் அதன் பக்கத்தில் கொழுப்பையும் பக்கத்தில் வைத்திருக்கிறார். और जो बलि वस्तु है उसकी चर्बी भी वहाँ वेदी पे हम देखते हैं। ஆயத்தமாக்கப்பட்ட பலிபீடம், वो तैयार की गई एक वेदी है। இப்ப என்ன சம்பவித்தது? उसके बाद क्या हुआ? மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த தேவனுடைய அக்கினியானது புறப்பட்டு வந்து மாம்சத்தையும் கொழுப்பையும் எரித்து சாம்பலாக்கியது. हम वहाँ पढ़ते हैं कि अति पवित्र स्थान में से परमेश्वर की आग निकल के आई और उस वेदी के ऊपर रखा हुआ उस मांस को और चर्बी को भस्म कर दिया। யாரும் நெருப்பு வைக்கவில்லை. वहाँ किसी ने भी आग नहीं लगाई। ஆயத்தமாக்கப்பட்ட பலிபீடத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த அக்கினியானது புறப்பட்டு வருகிறது. वो तैयार की हुई वेदी के ऊपर अति पवित्र स्थान से एक आग निकल के आई और उसे भस्म किया। இந்த மாம்சத்தையும் கொழுப்பையும் எரித்து சாம்பலாக்கி, उसने मांस और उस चर्बी को पूरी रीति से भस्म कर दिया। இந்த மாம்சம் என்ன? ये मांस क्या है? பழைய ஏற்பாட்டில் எழுத்தின்படி அவர்கள் செய்தார்கள். पुराने नियम में वो सारी बातें अक्षर रीति से करते थे। புதிய ஏற்பாட்டில் அப்படி எழுத்தின்படி நாம் செய்வதில்லை. लेकिन नए नियम में इन सारी बातों को अक्षर रीति से हम नहीं करते। காரணம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ ஜீவிக்கிறது.
क्योंकि पहला करंथियों 3:7 के अनुसार वचन ये कहता है कि व्यवस्था मारती है, लेकिन அப்போ பழைய ஏற்பாட்டில் மாம்சம் எதை வெளிப்படுத்துகிறது? लेकिन जो ये पुराने नियम के जो मांस है वो क्या दिखाती है? இந்த மாம்சத்தை இந்த பாவத்தை நீ ஜெயிக்க வேண்டும். आपको इस मांस के ऊपर, शरीर के ऊपर, पाप के ऊपर जय पाना है. இந்த மாம்சம் தான் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிற 17 விதமான காரியங்கள். गलतियों 5:19 के अनुसार ये जो शरीर की क्रियाएं हैं, 17 प्रकार की क्रियाओं को हम वहां देखते हैं. தேவனுக்கு மகிமை. प्रभु की महिमा हो. இதெல்லாம் உன்னுடைய பகுதியில் உன்னுடைய காணப்படுகிற அநேக கெட்ட பழக்கங்கள். ஒன்று வாசிங்க 5:19. மாம்சத்தின் கிரியைகள் வெளிரங்கமாய் இருக்கின்றன, அவையாவன. தமிழ் வாசி. शरीर के काम तो प्रकट होते हैं, वो ये सब हैं, अर्थात व्यभिचार, गंदे काम, அவையாவன व्यभिचारम, வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், लुचपन, விக்கிரகாராதனை, मूर्ति पूजा, வில்லி சூன்யம், टोना, பகைகள், बैर, விரோதங்கள், झगड़ा, வைராக்கியங்கள், ईर्षा, கோபங்கள், क्रोध, சண்டைகள், विरोध, பிரிவினைகள், फूट, மார்க்கபேதங்கள், विधर्म, பொறாமைகள், கொலைகள், दाह, வெறிகள், मतवालापन, களியாட்டுகள் முதலானவை. लीला क्रीड़ा. ஆங்கிலத்தில் வாசி. ஆங்கிலத்தில் தெரிந்து. அபிஷேகத்தில் அக்கினியும். अभिषेक के बीच में एक आग है. அதனால தான் லூக்கா 12ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் அக்கினியிட நான் பூமியில் வந்தேன், இப்போதே அது பற்றி பிடித்திருந்தால் நலமாய் இருக்கும். लूका 12 का आखिरी वचन में यीशु कहता है कि मैं इस पृथ्वी के ऊपर आग बरसाने आया हूँ और मैं जानता हूँ कि वो आग जल चुकी है. அந்த இடத்தில் அக்கினியிட நான் பூமியில் வந்தேன் என்பது நியாயத்தீர்ப்பு அல்ல. जब उस दिन में यीशु ने कहा कि मैं इस पृथ्वी के ऊपर आग बरसाने आया, तो वो आग का न्याय नहीं, இதுதான் அக்கினி அபிஷேகம். वो आग का अभिषेक है. தேவனுக்கு மகிமை. प्रभु की महिमा हो. அபிஷேகத்தில் அக்கினி உண்டு. अभिषेक के बीच में आग है. அந்த அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்ளும் போது, वो अभिषेक जब आप प्राप्त करते हैं, நின்ற சரீரத்தில் உள்ள உன் வாழ்க்கையில் உள்ள எல்லா கெட்ட பழக்கத்தை அபிஷேகமானது முறியடி. आपके शरीर में और आपके आत्मा के बीच में जितने प्रकार की बुरे आदतें पाई जाती हैं, आत्मा अभिषेक उसे भस्म करेगी. ஆனபடியினால் தான் சக்கரியாவில் வாசிக்கும் போது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் ஆகும் என்று நாம் வாசிக்கிறோம். इसलिए जकराया के बीच में हम ये पढ़ते हैं कि ना तो बल से ना शक्ति से, केवल आत्मा के द्वारा. அப்போ தேவ அன்பினால், அதாவது அபிஷேகத்தினாலும் இருதய விசுவாசத்தினாலும் நீ ஜெயாளியாக மாறலாம். हमारे हृदय में एक विश्वास के द्वारा और अभिषेक के द्वारा, उस प्रेम के द्वारा जिससे अभिषेक उत्पन्न होता है, हम जय जीवन जी सकते हैं. அதனால தான் இந்த அபிஷேகம் நமக்கு போதும். அபிஷேகத்தை அலட்சியம் பண்ணாதே, அபிஷேகத்தை விட்டு விடாதே, அபிஷேகத்திலே நிரம்பி இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்க. आप ये ना कहें कि मुझे इतना ही अभिषेक काफी है, उसके लिए आप आलस ना करें, उसे आप तुच्छ ना जाने, और भी अभिषेक पाते उसमें परिपूर्ण रहें. தேவனுக்கு மகிமை. प्रभु की महिमा हो. அதனால தான் இந்த அபிஷேகத்தை பெற்று தேவ அன்பை பெற்று இருதய விசுவாசத்தால் नाम जय जीवियम செய்யலாம். इसलिए इस अभिषेक को पाते हुए, प्रभु के प्रेम को पाते हुए और हमारे हृदय में उस विश्वास को रखते हुए हम एक जय जीवन जी सकते हैं. இனி ஜெய ஜீவியத்துக்கு சீக்ரெட் உண்டு, ரகசியம் உண்டு. अब एक जय जीवन जीने के लिए एक ऐसा बड़ा रहस्य है. இதுவரை சிந்தித்ததை இருதய விசுவாசமும் अभिषेकத்தினால் உள்ள அன்பையும் குறித்து. अभी तक जो हमने सीखा वो हमारे हृदय में रहने वाले विश्वास के बारे में और अभिषेक के द्वारा जो प्रेम के द्वारा जो मिलने वाला अभिषेक है. ஆனா ஜெய ஜீவியத்துக்கு ஒரு ரகசியம் உண்டு, சீக்ரெட். लेकिन एक जय जीवन जीने के लिए एक बड़ा रहस्य है. இது நம்முடைய அருமையான பாஸ்டர் ஏசி தோமஸ் அவர்கள் சொல்லி தந்த சத்தியம். ये वो सच्चाई है जो हमारे प्रिय पास्टर एसी थॉमस जी ने हमें सिखाई थी. அவர் முன்கால ஒரு தலைமை பாஸ்டர். वो पहले हमारे प्रधान पास्टर थे. 1935ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 27ஆம் தேதி ஸ்ரீலங்காவிலே அவர் இந்த மகிமையான ஊழியத்துக்கு என்று கர்த்தர் வேர்பிடித்தார். नवंबर 27, 1935 में श्रीलंका में परमेश्वर ने उन्हें इस महिमा में सेवा के लिए अलग किया. 41 வருஷம் ஊழியம் செய்து 1976 ஜூன் மாதம் 21ஆம் தேதி கேரளாவில் திருவல்லா என்ற விசுவாச வீட்டிலே கர்த்தருக்குள் நித்திரையானார். जून 21 को 1976 के बीच में तिरुवल्ला एक विश्वास भवन में और इस महिमा में प्रवेश किए.
அவர் சிலோனில் ஊழியம் செய்கிற நாட்களில் जब वो श्रीलंका में सेवा कर रहे थे उन दिनों में அவர் தன்னோட வண்டிக்கு பெட்ரோல் அடிக்கும்படியாக ஒரு பெட்ரோல் பங்கில் வந்தார். वो एक पेट्रोल पंप में अपनी गाड़ी में पेट्रोल डालने गए. அப்போ அவர் ரொம்ப மெலிந்து இருப்பார். तब वो बहुत पतले से कमजोर थे. அவர் வண்டிக்குள்ள உட்கார்ந்து கொண்டிருந்தார். तब वो अपनी गाड़ी में बैठे थे. அந்த வழியாக ஸ்ரீலங்காவில் உள்ள ஒரு ஹிந்து சாமியார் நடந்து போனார். एक हिंदू याजक उस रास्ते में से चल के जा रहे थे. திடீரென்று இவரை பார்த்தபோது அவர் அப்படியே நின்றார். जब उस पुजारी ने पास्टर जी को कार में इस रीति से बैठे हुए देखा तो उन्हें देख के वो रुक गया. பாஸ்டர் ஏசி தாமஸ் கொஞ்சம் பயந்துட்டார். पास्टर एसी थॉमस उनको देख के डर गए. இனி என்ன வம்பு பண்ண போறாரு, पता नहीं किस प्रकार का झगड़ा वो निकालेगा. ஆனாலும் தைரியமாக இருந்தார். அந்த சாமியார் பெரிய சத்தத்தில் இதமாக சொன்னார். लेकिन थोड़ा हियाव उन्होंने रखा. तब उस पुजारी ने चिल्ला के इस बात को कहा, இவர் தேவனுடைய மனுஷன், ये परमेश्वर का जन है, இவர் பரிசுத்தவான், वो ये पवित्र जन है, இவர் ஜெயாளி. ये जयवंत है. எல்லா ஜனங்களும் ஓடி வந்தார்கள். इस बातों को सुन के सारे लोग दौड़ के आए. இந்த சாமியார் 3 முறை சொல்லிக்கொண்டே இருந்தார். ये हिंदू पुजारी इन बातों को 3 बार लगातार दोहराता रहा. இவருக்கு முந்தி பாஸ்டர் ஏசி தாமஸை தெரியாது. वो इस पास एसी थॉमस को नहीं जानते थे. இவர் ஒரு ஜெயாளி, वो एक जयवंत है, இவர் ஒரு பரிசுத்தவான், ये एक पवित्र संत है, இவர் தேவனுடைய மனுஷன். ये परमेश्वर का जन है. அப்புறம் பாஸ்டர் ஏசி தாமஸ் காரை விட்டு வெளியே வந்து तब पास्टर जी अपनी कार से निकल के बाहर आए. அந்த சாமியாரை கூட்டிக்கொண்டு கொஞ்சம் தள்ளி போய் பேச தொடங்கினார். उस पुजारी को एक तरफ बाजू में लेके जाके उनसे बात की. எப்படி என்ன பார்த்து நீங்க இப்படி சொல்ல முடியும்? पास्टर जी ने उस पुजारी से पूछा कि कैसे आप मुझे देख के ये सब बातें कह सकते हो. சாமியார் சொன்னார், उस पुजारी ने कहा, எனக்கு தெரியாது, मुझे नहीं पता. நான் உங்களை பார்த்த போது இந்த 3 சத்தத்தை நான் கேட்டேன். मैंने जब आपको देखा तो मुझे ये 3 बातें सुनाई दी. யாரோ என்னோடு பேசினார். किसी ने ये सारी बातें मुझसे कही. தேவனுக்கு மகிமை. प्रभु की महिमा हो. அப்புறம் சாமியாருக்கு கொஞ்சம் சுவிசேஷத்தை சொன்னார். पास्टर जी ने उन पुजारी के साथ सुसमाचार बांटा. அப்போ சாமியார் கேட்டார், இ ஜெய ஜீவியம் நீங்கள் எப்படி செய்கிறீர்கள்? तब उस पुजारी ने पास्टर जी से पूछा कि आप कैसे जय जीवन जीते हैं. நானும் ஜெய ஜீவியத்துக்காக இந்த கட்டியான வஸ்திரத்தை தரித்து, तब पास्टर जी ने कहा कि मैं इस प्रकार के वस्त्र को इसलिए धारण किया है ताकि मैं एक जय जीवन को जी सके. நான் ஜெய ஜீவியத்துக்காக செருப்பு போடாமல் இந்த டாரிட்ட ரோடில் இந்த சூட்டில் நடந்து போகிறேன். इस गर्म सड़क के ऊपर मैं इसलिए चल रहा हूँ, नंगे पांव इसलिए चल रहा हूँ ताकि मैं एक जय जीवन को जी सकूं. நான் நிறைய உபவாசம் எடுக்கிறேன். मैं बहुत से उपवास लेता हूँ, ஆனாலும் எனக்கு ஜெய ஜீவியம் இல்லை. फिर भी मेरे पास एक जय जीवन नहीं है. நீங்க காலில் செருப்பு போட்டு இருக்கிறீங்க, आपने तो चप्पल भी पहनी है, மெல்லிய வஸ்திரத்தை தரித்து இருக்கிறீர்கள். आपके पास तो वस्त्र भी अच्छे वस्त्र हैं, உங்களை பார்த்தா ஏதோ சாப்பிடுகிற மனுஷன் போல தெரியுது. और आपको देख के ये लगता है कि आप अच्छा खाना खाने वाले हैं. எப்படி நீங்க ஜெய ஜீவியம் செய்றீங்க? इन सब के बावजूद भी आप कैसे एक जय जीवन जी सकते हो? அப்போ बस ஏசி தோமஸ் சீக்ரெட் சொல்லி கொடுத்தார். तभी पास एसी थॉमस जी ने उनको एक ऐसा रहस्य बताया. எத்தனை சத பாவத்துக்கு பெர்சன்டேஜ், பாவத்துக்கு நீ மரிக்கிறீர்களோ அத்தனை பெர்சன்டேஜ் நீ ஜெய ஜீவியத்தில் ஜீவிக்கலாம். आप जितना अधिक पाप के लिए मरते हो उतना अधिक आप इस जय जीवन को जी सकते हो. 30% மரித்தால் 30% ஜெயம், 60% மரித்தால் 60% ஜெயம், 100% மரித்தால் 100 ஜெயம். अगर आप 30% पाप के लिए मरे हैं तो 30% आपको जय मिलेगा. अगर आप 60% पाप के लिए मरे हैं तो 60% जय मिलेगा. लेकिन अगर आप 100% पाप के लिए मरे हैं तो आपको 100% जय मिलेगी. இதுதான் என்னுடைய ஜெய ஜீவியத்துக்கு ரகசியம். पास्टर जी ने इस बात को उसे विवरण दिया कि यही मेरे जय जीवन का रहस्य है. மரிக்க வேண்டும். आप मरना चाहिए. அதுதான் ஞான ஸ்நானத்தில் பாவங்களுக்கு நாம் மரிக்கிறோம். पानी का बपतिस्मा लेने के समय उस पाप के लिए मरने का एक अनुभव है. தேவனுக்கு மகிமை. प्रभु की महिमा हो. அப்ப எந்த அளவுக்கு நீங்கள் பாவத்துக்கு, நியாயப்பிரமாணத்துக்கு, பழக்க வழக்கங்களுக்கு மதிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உனக்கு ஜெயம். आप जितना अधिक पाप के लिए, अधर्म के लिए और दुनियादारी के लिए और दुनिया की बातों के लिए मरते हो उतना अधिक आपके अंदर ये जय जीवन पाया जाएगा. இவ்விதமாக அந்த சுவிசேஷத்தை சொல்லி அவர் போய்விட்டார்.
அந்த சாமியாரும் போய்விட்டார். इस प्रकार का सुसमाचार उनके साथ बांटते हुए दोनों अलग हो गए। அருமையான தேவ ஜனமே, परमेश्वर के प्यारे लोगों, நீங்கள் எத்தனை பெர்சன்டேஜுக்கு பாவத்துக்கு மரித்திருக்கிறீர்கள்? आप कितने प्रतिशत पाप के लिए मरे हैं? നമ്മൾ 5% மரித்திட்டு 100% ஜெயத்துக்காக காத்திருக்கிறோம். हम 5% पाप के लिए मर के 100% जय के लिए इंतजार करते हैं। இந்த ஜீவியம் தான் எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தின்படி மாயமால ஜீவியம். इस प्रकार का अनुभव जहां 5% आप पाप के लिए मर के 100% जय जीवन पाने के लिए चाहते हैं, इसका अनुभव एजेकिएल 33 अध्याय के 31 वचन कहता है कि वो कपटी लोग हैं। அவர்கள் என் ஜனங்களை போல கூடி இருக்கிறார்கள், वो लोग ऐसा आते हैं जैसे मेरे लोग आते हैं, இன்பமாக பேசுகிறார்கள், वो अच्छी अच्छी मधुर बातें करते हैं, உன் ஜனத்தை போல காணப்படுகிறீர்கள், वो ऐसा दिखते हैं जैसे वो आपके लोग हैं, ஆனால் அவருடைய இருதயமோ பொருளாசையினால் நிரம்பி இருக்கிறது, அவர்கள் அது ஒன்றும் செய்கிறதில்லை. வாசிங்க. लेकिन उनका मन पूरा लालच से भरा है। वे प्रजा के समान तेरे पास आते और मेरी प्रजा बनकर तेरे सामने बैठकर तेरे वचन सुनते हैं, परंतु वे उन पर चलते नहीं। मुंह से तो वे बहुत प्रेम दिखाते हैं, परंतु उनका मन लालच ही में लगा रहता है। ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்த இரும்பலியூரில் உனக்கு முன்பாக என் ஜனங்களை போல இருக்கிறார்கள், வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவர்களின்படி செய்கிறதில்லை. வாயினால் இன்பமாக இரும்பலியூர் கன்வென்ஷன் வெரி குட், இங்கிலீஷ் சொல்லும் சூப்பர் இல்லையா? वो प्रजा प्रभु के लोग होके रिमलियूर में आते हैं और रिमलियूर में प्रभु के लोग होके बैठते हैं, लेकिन वो वचनों को सुनते हैं लेकिन उसके अनुसार नहीं करते हैं। ஆனால் அவர்களோ அதன்படி செய்கிறதில்லை. ஏன் செய்கிறதில்லை? क्यों उन वचनों के अनुसार वो नहीं करते? அவருடைய இருதயம் பொருளாசையினால் நிரம்பி, क्योंकि उनका मन लालच के साथ भरा हुआ है। இதுதான் மாயமால ஜீவியம். यही वो कपटी जीवन है। கன்வென்ஷன் மூலமாக உங்களுக்கு ஆவிக்குரிய நிலைமையில் மட்டுமல்ல, எழுத்தின்படி शरीरத்தின்படி எல்லா ஆசீர்வாதங்கள் உண்டு. इस सम्मेलन में ना केवल आपके पास शारीरिक आशीषें मिलती है, आपको आत्मिक आशीषें और छुटकारा और चंगाई भी मिलती है। மூன்று பேதுரு 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மூன்று யோவான் 3 यूहन्ना 1 अध्याय 2 वचन, இல்ல 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, 2 पत्रस 1 अध्याय का 3 वचन, ஜீவனுக்கும் பக்திக்கும் தேவையான எல்லாவற்றையும் திவ்ய வல்லமையினால் தந்தருளினார். उसकी ईश्वरीय सामर्थ ने हमें जीवन और भक्ति के संबंध में जो कुछ है हमें सब कुछ दिया है। இந்த கன்வென்ஷன் மூலமாக வீடு இல்லாதவருக்கு தேவன் வீடு தருவார். इस सम्मेलन के द्वारा जिनके पास घर नहीं है परमेश्वर ने घर देगा। இந்த கன்வென்ஷன் மூலமாக உங்க கடன் தொல்லையை தேவன் மாற்றுவார். इस सम्मेलन के द्वारा परमेश्वर आपके कर्जे को बदल देगा। அதனால் இது ப்ராஸ்பரிட்டி சுவிசேஷம் அல்ல, लेकिन ये जो उन्नति का सुसमाचार नहीं, இது தேவனுடைய வாக்குத்தத்தம். ये परमेश्वर का वायदा है। முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அதோடு இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். पहले आप परमेश्वर के राज्य के और उसकी धार्मिकता की खोज करें, उसके द्वारा ये सारी चीजें आपको दी जाएगी। நீங்க பல தேவைகளோடு வந்திருக்கிறீர்கள். आप इस जगह में कई प्रकार की आवश्यकताओं के साथ आए हैं, ஜெபம் பண்ணுகிறீர்கள், आप प्रार्थना भी करते हैं। இந்த கன்வென்ஷன் மூலமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று இயேசுவின் நாமத்தில் இதோ நான் சொல்லுகிறேன். लेकिन मैं आपको यीशु मसीह के नाम से कहता हूं, प्रभु इस सम्मेलन के द्वारा आपको आशीष करेगा। பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலேயும் நீ வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும். परमेश्वर के प्यारे लोग, मैं चाहता हूं कि आप जैसे आत्मा में जीवित है वैसे ही अपने जीवन में भी, अपने शरीर में भी जीवित रहे। இயேசு பாபத்தை வெறுக்கிறார், यीशु मसीह पाप से नफरत करता है பாவிகளை நேசிக்கிறார், लेकिन पापियों से प्रेम करता है। ஆனால் மாயமாலக்காரரையும் தேவன் வெறுக்கிறார், लेकिन कपटियों से वो बैर करता है। தேவனுக்கு மகிமை, प्रभु की महिमा हो। ஆனபடினால் ஜெய ஜீவியத்துக்கு இடம் கொடுங்கள். इसलिए इस जय जीवन को आप जगह दें। மூன்றாவது பாயிண்ட் தான், எந்த அளவுக்கு நீங்கள் மரிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீ ஜெயத்தை பெற்றுக் கொள்ளலாம்.
तीसरा विषय यह है कि जितना अधिक आप पाप के लिए मरेंगे उतना अधिक आप इस जय जीवन को जीने पाएंगे। நீ ஜெயாளியானால் உன்னுடைய தேவைகளை தேவன் சந்திப்பார். अगर आप एक जयवंत हैं तो परमेश्वर आपकी सारी जरूरतों को पूरा करेगा। தேவனுக்கு மகிமை. प्रभु की महिमा हो। இந்த வியாதியை சந்தி वो आपकी बीमारी को चंगा करेगा, உன்னுடைய கடன் தொல்லைகளை மாற்றுவார், आपके सारे कर्जों को उतारेगा, உன்னுடைய எல்லா பிரச்சனைகளை மாற்றுவார். आपकी सारी समस्याओं को हल करेगा। ஆனால் எந்த அளவுக்கு நீங்கள் மதித்திருக்கிறீர்கள்? लेकिन सवाल ये है कि आप कितना अधिक मरते हैं। 100க்கு 100 நீ மதித்தால், अगर आप 100% मरे हुए हैं, இருதய விசுவாசத்துடன் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்த அதன்படி செய்வீர்களானால், अगर आप अपने हृदय में विश्वास करेंगे और इस वचनों को जो आपको कहे जा रहे हैं इनको विश्वास करेंगे, நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். आप इस आशीष को पा सकते हो। இனி 4வது பாயிண்ட், अब ये चौथा विषय, ஜெய ஜீவியம் செய்யும்படிக்கு என்ன செய்ய வேண்டும்? इस जय जीवन को जीने के लिए आपको क्या करना है। முதலாவது இருதய விசுவாசம், पहला हृदय में विश्वास, இரண்டாவது தேவ அன்பு, दूसरा प्रभु का प्रेम, மூன்றாவது எந்த அளவுக்கு பாவத்துக்கு மதிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு ஜெயம், तीसरा कितना अधिक आप पाप के लिए मरते हैं उतना अधिक जय, நாலாவது चौथा எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, इब्रानियों 12 अध्याय का 3 वचन के अनुसार, கல்வாரியை தியானிக்கும் போது நீ ஜெயாளியாக மாற்றப்படலாம். जब आप कलवरी के ऊपर ध्यान देते हैं तो आप जयवंत बन पाते हैं। इसलिए उस पर ध्यान करो जिसने अपने विरोधी में पापियों का इतना विरोध सह लिया कि तुम निराश होकर साहस ना छोड़ दो। ஆகையால் இளைப்புள்ளவர்களாய் உன் ஆத்துமாவில் சோர்ந்து போகாமல் இருக்கும்படியாக தமக்கு விரோதமாக பாபிகளால் இவ்விதமாக விபரீதங்களை சகித்த அவரையே தியானித்துக்கொள், ताकि तुम अपने मन में विचलित ना हो और श्रमित ना हो। इसलिए उस पर ध्यान करो जिसने पापियों की उन सारी निंदाओं को सह लिया। உன்னுடைய குடும்ப வாழ்க்கையை நினைத்து நினைத்து, பிள்ளைகளுடைய நிலைமையை நினைத்து நினைத்து, உன்னுடைய சரீரத்தில் ஆரோக்கிய நிலைமையை நீ நினைத்து நினைத்து சோர்ந்து போகிறாய். आप अपने परिवार की परिस्थितियों को देखते हुए, अपने बच्चों की हालत को देखते हुए, आपके शरीर की बीमारी को देखते हुए, इन बातों के बारे में सोचते हुए आप श्रमित हो रहे हैं। முதலாம் நாளில் நாம் ஒரு செய்தியை மெசேஜ் கேட்டோம். पहले दिन जब हमने संदेश को सुना, எசையா 40ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் இருந்து கீழே हमने यशाया 40 अध्याय का 28 वचन के आगे देखा। அவர் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. परमेश्वर कभी थकता नहीं, वो श्रमित नहीं होता। நம்முடைய தேவாதி தேவன் சோர்ந்து போக மாட்டார். हमारा जो परमेश्वर है वो कभी थकित नहीं होता, உன்னை சோர்வடைய விடவும் மாட்டார். इसलिए वो भी आपको थकित और श्रमित नहीं होने देगा। அத நீ நடந்தாலும் சோர்ந்து போவதில்லை, ஓடினாலும் இளைப்படைவதில்லை. वो लोग चलेंगे थकेंगे नहीं और भागेंगे श्रमित नहीं होंगे। அப்படிப்பட்ட ஒரு ஊழியம் நாம் செய்கிறோம். हम इस प्रकार की सेवा को कर रहे हैं। இது சாதாரண ஊழியம் அல்ல. ये कोई साधारण सेवा नहीं। 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, दूसरा कुरिन्थियों 4 अध्याय का 2 वचन में पढ़ने समय, இப்படிப்பட்ட ஊழியம் நாங்கள் தேவனுடைய இரக்கத்தை பெற்றிருப்பதினால் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. इस प्रकार की सेवा को जो हमने पाया है इसलिए हम श्रमित नहीं होते। இப்படிப்பட்ட ஊழியம் செய்கிற நாங்கள், हम जो इस प्रकार की सेवा करते हैं, பரிசுத்த பவுலின் அனுபவத்தை சொல்லுகிறார். संत पौलुस यहाँ अपना अनुभव बताता है, தேவனுடைய இரக்கத்தை பெற்றிருப்பதால், क्योंकि मैंने प्रभु की दया को पाया है நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. इसलिए मैं श्रमित नहीं होता। அதே நேரத்தில் பரிசுத்த பவுல் எவ்வளவு விதமான பாடுகள் கஷ்டங்கள் அவர்கள் சகித்தார்கள். फिर भी संत पौलुस ने अपने शरीर में कई कष्टों को झेला। 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் முடிய வாசிக்கும் போது, जब हम दूसरा कुरिन्थियों 11 अध्याय का 24 वचन से 28 वचन में पढ़ते हैं, 26 தலைப்பில் அவர் பாடுபட்டார். वहाँ हम 26 प्रकार के उन कष्टों की श्रेणी को देख सकते हैं। 195 அடியே வாங்கினார். उसने 195 कोड़े भी खाए, வாரினால் उसे कोड़े खाए गए। அவ்வளவும் ஊழியம் நிமித்தம் கஷ்டங்களை சகித்தும், उस सेवा के लिए कई कष्टों को उसने सहा।
அவன் சொல்லுகிறான் நாங்கள் சோர்ந்து போகிறோம். फिर भी वो कहता कि हम हियाव नहीं छोड़ते। அந்த பவுல் தான் ரோமர் 8:37 சொன்னார் நாங்கள் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறோம். यही संत पौलुस रोमियो 8 अध्याय का 37 वचन में कहता है कि जिसने हमें प्रेम किया उसके द्वारा हम जयवन से भी बढ़कर है। எனக்கு ஒரு ஜெய ஜீவியம் உண்டு. हमारे पास जय जीवन है। காரணம் முதலாம் கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது कारण ये है जब हम पहला करंथियों 11 अध्याय का पहला वचन पढ़ते हैं, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள். जैसे मैं परमेश्वर के पीछे चला तुम भी मेरे पीछे चलो। நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன். मैं यीशु मसीह के पीछे चलता हूँ। நான் பணத்தை பின்பற்றுகிறது இல்லை. मैं पैसे के पीछे नहीं जाता। நான் அமெரிக்காவை பின்பற்றுகிறது இல்லை. मैं अमेरिका के पीछे नहीं भागता। எந்த ராஜ்யத்தையும் நான் நம்புகிறது இல்லை. मैं किसी भी राज्य में अपना भरोसा नहीं रखता। நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன். मैं यीशु मसीह का अनुगमन करता हूँ। நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். इसलिए तुम भी मेरा पीछे करो। அப்போது நீ சோர்ந்து போகாமல் குடும்ப வாழ்க்கையை நடத்தலாம். इसलिए आप अपने परिवार को बिना हियाव छोड़े चला सकते हो। உன்னோட குடும்ப வாழ்க்கையில் உள்ள பிரச்சனையை பார்த்து, கஷ்டத்தை பார்த்து, கடன் தொல்லையை பார்த்து, உன் பிள்ளைகளின் நிலைமையை பார்த்து சோர்ந்து போகாதீர்கள். इसलिए अपने घर की परिस्थितियों को देखते हुए, अपने बच्चों की परिस्थितियों को, अपने जीवन की परिस्थितियों को देखते हुए आप दया करके हियाव ना छोड़ें। பரிசுத்த பவுல் எப்போதும் சிலுவையை பார்த்து கொண்டிருப்பார். संत पौलुस के पास ये अनुभव था कि वो हमेशा क्रूस की ओर देखता था। அது அவர் சொன்னார், உன்னுடைய ஆத்மாவில் இளைப்படைந்து இளைப்படைந்து போகாத படிக்க பாவிகளால் விவிதங்களை சகித்து அவரையே தியானித்துக்கொள். इसलिए वो ये कहता है कि आप अपने मन में श्रमित और थकित नहीं होने के लिए आप उसे ध्यान करें जिसने ये सारी बातों को, निंदा अपमान को सह लिया। जय जीवियम वेंडुमा? आपको जय जीवन चाहिए क्या? கல்வாரியை தியானித்துக்கொள். तब आप कलवरी के ऊपर ध्यान लगाएं। கல்வாரியை தியானிக்கும் போது जब आप कलवरी के ऊपर ध्यान लगाएंगे, 77ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிற வேளையில் भजन संहिता 27 को 3 वचन पढ़ने समय நான் அவரை தியானிக்கையில் அலறினேன். 39 भजन संहिता का 3 वचन, கல்வாரியை நான் தியானித்த போது அலறினேன். जब मैं कलवरी के ऊपर ध्यान कर रहा था तो मैं भड़क उठा। என்னோட இருதயம் நுறுங்கி விட்டது. मेरा हृदय टूट गया। தேவனுக்கு மகிமை. प्रभु की महिमा हो। காரணம் மத்தேயு 27ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தின்படி मत्ती 27 अध्याय का 26 वचन के अनुसार வாரினால் அவரை அடித்தார்கள். उन्होंने यीशु मसीह को कोड़े लगाए। ஒரு முறை அடிக்கும் போது 200 இடத்தில் இருந்து சதை பிடுங்கும். जब एक बार उसे कोड़ा लगाया जाता था तो 200 जगह से मांस निकल के आता था। தேவனுக்கு மகிமை. प्रभु की महिमा हो। விவிதமாக 129ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிற வேளையில் इसी का विवरण जब हम भजन संहिता 129 का 3 वचन पढ़ते हैं, உழுகிறவர்கள் என் முதுகில் மேல் உழுத படச்சாலுகளை நீளமாக்கினார்கள். हलवाहों ने मेरी पीठ के ऊपर हल चराया और लंबी लंबी रेखाएं की। என்ற சரீரத்தில் முதுகில் அவர்கள் உழுதார்கள். उन्होंने मेरे शरीर के ऊपर, मेरे पीठ के ऊपर उन्होंने हल चलाया படச்சாலுகளை நீளமாக்கினார்கள். और उन्होंने लंबी लंबी रेखाएं खींची। 22ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது जब आप भजन संहिता 22 का 17 वचन पढ़ते हैं, என் எலும்புகளை நான் எண்ணலாம். प्रभु कहता है कि मैं अपनी हड्डियों को गिन सकता हूँ। அவர்கள் எல்லோரும் நோக்கி பார்க்கிறார்கள். सब मुझे देखते थे। என் எலும்புகளை நான் எண்ணலாம். मैं अपनी हड्डियों को गिन पाता था। இதுதான் சிலுவையில் தொங்கின இயேசு. यही वो यीशु है जो क्रूस के ऊपर चढ़ा। அது மட்டுமல்ல, इतना ही नहीं, மத்தேயு 27, 29, 30 வசனங்களை வாசிக்கும் போது भजन संहिता 27 का 29 वचन पढ़ने समय முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி उन्होंने कांटों का मुकुट तैयार किया என் சிரசின் மேல் வைத்தார்கள். और उस यीशु के सर के ऊपर रखा। ஒவ்வொரு முள்ளும் 5 அங்குலம் 4 அங்குலம் நீளமுள்ள முள்ளுகள் தான். हर एक कांटा जो उस मुकुट में था 4 से 5 इंच का था। நான் ஒரு முள்ளு வச்சிருக்கிறேன், வேணா வந்து பாருங்க. எல்லாரும் திக்கும் ததக்கும் போட்டு வராதீங்க. उनमें से एक कांटा मैंने अपने पास रखा है, आप आके देख सकते हैं। எல்லாரும் வராதீங்க. सब लोग वहां देखने मत आइए। நான் வச்சிருக்கிறேன்.
ऐसा एक कांटा मेरे पास है। தேவனுக்கு மகிமை. प्रभु की महिमा हो। 5 அங்குலம் நீளம், 5 इंच लंबा। ஒரு முள்ளு போது ஒரு மனுஷனை கொலை செய்ய। एक मनुष्य की हत्या करने के लिए एक कांटा काफी है। இது ஒரு செடியிலே முள்ளு। एक विशेष पेड़ पौधे, அந்த செடியை பிடுங்கி उस पौधे को जब आप उखाड़ते हो, முள்ளு போல முடி போல பின்னி उस कांटों को मोड़ के उन्होंने एक मुकुट बनाया। சிரசின் மேல் வைத்தார்கள்। அந்த முடியில் 173 முள்ளுகள் காணப்பட்டது। उस एक मुकुट के बीच में 173 कांटे थे। அதில் 55 முள்ளுகள் இயேசுவினுடைய தலையில் பாய்ந்தது। उसमें से 55 कांटे यीशु मसीह के सिर के अंदर चले गए। இவ்வளவு பெரிய முள்ளு இயேசுவின் தலையில் பாய்ந்தால் எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள்। सोच के देखिए, उसमें से एक बड़ा कांटा यीशु मसीह के सिर में गया होगा। ஒவ்வொரு முள்ளிலும் ஒரு கொடும் தேளின் விஷம் காணப்படும்। सब कांटों के बीच में एक बिच्छू का डंग होता है। தேவனுக்கு மகிமை। प्रभु की महिमा हो। எதுக்காக இயேசு இந்த பாடு சகித்தார்? क्यों यीशु मसीह इन सारे कष्टों में से होके गए? அருமையான சகோதரனே சகோதரியே, நீ ஜெய ஜீவியமுள்ளவனாக உள்ளவளாக காணப்பட வேண்டும்। प्यारे भाई और बहनों, ताकि आप लोग जय जीवन जी पाए। நீ அல்லவா என்னுடைய ஜெயாளி। क्या आप मेरे जयवंत नहीं हो? தேவனுக்கு மகிமை। प्रभु की महिमा हो। நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? मैं कैसे तेरा हाथ छोड़ दूं? உன்னை நினைக்கும் போது என்னுடைய குடல் துடிக்குது। जब मैं तुझे तेरे बारे में सोचता हूँ तो मेरे अंदर मेरा हृदय उमड़ जाता है। ஓசையா 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம்। इसी बात को हम ओसे 3 अध्याय में पढ़ते हैं। எப்ராயிம் உன்னை நினைக்கும் போது என்னோட உள்ளம் துடிக்குது। जब मैं तेरे बारे में सोचता हूँ इफ्राइम, तो मेरे अंदर मेरा हृदय उमड़ रहा है। உன்னை நான் எப்படி மறப்பேன்? मैं तुझे कैसे भूल जाऊं? நீ ஜெயாளி ஆகும்படி நான் உன்னை அழைத்தேன்। मैंने तुझे इसलिए बुलाया ताकि तू जयवंत बने। நீ வேதனையில் இருக்கும்படியாக நான் அழைக்கவில்லை। मैं तुझे ऐसे ही रहने के लिए नहीं बुलाया। எனக்கு வசதிகள் இல்லையே, பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் இல்லையே என்று சொல்லி நீ தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை। आपको इस बात की शिकायत नहीं करनी कि मेरे पास पृथ्वी की सुविधाएं नहीं है। நீ மாயமாலத்தில் ஜீவியாமல் தேவனுடைய வார்த்தைகளுக்கு, தேவனுடைய உபதேசங்களுக்கு, நடத்திப்புக்கு கீழ்ப்படிந்து ஜீவித்து பார்। தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார்। इस कपटी जीवन को छोड़ते हुए परमेश्वर के वचन को सुनते हुए उस वचन की आज्ञा मान के देख और इस जय जीवन को जी। கல்வாரியை தியானித்து பார்। उस कलवरी के ऊपर ध्यान लगाए। கடைசியாக கல்வாரியை குறித்து பேசும்போது आखिरी में जब कलवरी के बारे में कहते हुए எசையா 52ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிற வேளையில் ईशाया 52 का 14 वचन जब हम पढ़ते हैं, அவரையே பார்த்தால் ஒரு மனுஷனை போல் இல்லை। जब आप उसे देखते हो तो वो एक मनुष्य का सा जान नहीं पड़ता। அந்த கல்வாரியில் தொங்குகிற இயேசுவை பார்த்தால் ஒரு மனிதனை போல் இல்லை। जब आप उस यीशु मसीह को कलवरी के ऊपर देखते हो तो वो मनुष्य के सा जान नहीं पड़ता। அவருடைய ரூபம் மாறிவிட்டது। उसका रूप इतना बिगड़ गया था। இவ்வளவு அந்த கேடடைந்தபடியினால் அவரை கண்ட अनेகர் பிரமித்தார்கள்। उसका रूप इतना तक बिगड़ गया था कि लोग उसको देखते हुए आश्चर्य हुए। அந்த இயேசுவை நோக்கி பார்ப்போமா? क्या उस यीशु को हम देखेंगे? மீதியான காரியங்கள் பிறகு நாம் சிந்திப்போமாக। बाकी विषयों के ऊपर हम बाद में ध्यान करेंगे। இந்த மெசேஜ் முடியவில்லை, நேரம் முடிந்து விட்டது। संदेश नहीं खत्म हुआ, लेकिन समय खत्म हो गया है। இன்னும் பல பல பாயிண்ட்கள் உண்டு, बहुत से ऐसे विषय हैं, அது பிறகு சிந்திப்போம்। हम उसके बारे में और कभी ध्यान करें। ஆகையால் கல்வாரியை தியானித்துக்கொள்। आइए हम कलवरी के ऊपर ध्यान करेंगे। நீ பயப்படாதே, आप डरे ना, நீ தயங்காதே, आप हिचकिचाए ना, நீ இருதயத்தை கடினப்படுத்தாதே। अपने हृदय को कठोर ना करें। இயேசுவுக்காக உண்மையாக, சாட்சியாக, பரிசுத்தவானாக, பரிசுத்தவாட்டியாக जीविके இப்போது ஒப்பு கொடுங்கள்। अभी परमेश्वर के लिए जीने के, एक साक्षी को जीने के लिए, जयवंत होने के लिए और पवित्र जीवन जीने के लिए अपने आप को समर्पण करें। உன்னை நான் வாலாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாய், கடனை கொடுக்காமல் கடனை வாங்காமல் கடனை கொடுப்பாய்। तू ऊपर होगा, नीचे नहीं होगा, तू सिर होगा, तू पूछ नहीं होगा, तू कर्ज देगा, तू कर्ज नहीं लेगा। இந்த அளவுக்கு தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி 3 அல்லேலூயா
சத்தமாக சொல்லுங்கள். जितने लोग इस बात के ऊपर विश्वास करते हैं अपने हाथ को खड़ा करते हुए 3 हालेलुया बोले. हालेलुया हालेलुया हालेलुया. நீ சோர்ந்து போகாதே, आप थकित ना बने, நீ கலங்காதே. आप श्रमित ना हो. தேவன் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். प्रभु आपको आशीष करेगा. நாம் எல்லாரும் எழும்பி நிற்போமா? आइए हम सब खड़े हो जाएं. யாரும் எழும்பி போகாதீர்கள். कोई भी खड़े होकर ना जाए. இனி ஒரு 10-20 நிமிடங்கள் மட்டும்தான். केवल हमारे पास 10-15 मिनट है. நான் முன்னமே சொன்னது போல जैसे मैंने आपको पहले कहा, உன்னுடைய விசுவாசம் இருதய விசுவாசம் ஆகட்டும். आपका विश्वास आपके हृदय में रहने वाला विश्वास हो जाए. அப்படியே நீ செய்வாயாக. अगर आप ऐसा ही करेंगे, ஆவியில் நிரம்புங்கள் என்று சொல்லும் போது जब मैं आपको कहूंगा कि आत्मा में भरे, எழுச்சியின் அபிஷேகம் அல்ல, वो भावनात्मक अभिषेक नहीं, விடுதலையின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். उस छुटकारे के अभिषेक को आप पाइए. உன்னுடைய சரீரமும் உன்னுடைய மனதும் ஒருமனப்படட்டும். आपका शरीर आपका मन एक हो जाए. தேவன்பினால நிரம்புங்கள். परमेश्वर के प्रेम से आप भर जाए. அடுத்தபடியாக பாவத்துக்கு எந்த அளவுக்கு நீங்கள் மதிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் ஜெய ஜீவன். अगला जितना ज्यादा आप पाप के लिए मरेंगे उतना ज्यादा आप इस जय जीवन को जी सकते हैं. பாருங்க, பழக்கமில்லாத அந்த ஹிந்து சுவாமியார் பாஸ்டர் ஏசி தோமஸ் அவர்களை பார்த்த போது, இவர் தேவனுடைய மனுஷன், இவர் பரிசுத்தவான், இவர் ஜெயாளி என்று 3 முறை சத்தம் போட்டு சொன்னார். देखिए उस हिंदू पुजारी को जो पास्टर एसी थॉमस जी को नहीं जानते थे और उनको देख के वो 3 बार ऐसा चिल्लाए कि ये परमेश्वर का जन है, ये पवित्र जन है और ये जयवंत जन है. ஞான ஸ்நானத்தில் பாவங்களுக்கு நாம் மதிக்கிறோம். बपतिस्मा के समय हम पाप के लिए मरते हैं. நீங்கள் பாவத்துக்கு மதித்தீர்கள். जितनों ने पानी का बपतिस्मा लिया है वो पाप के लिए मर चुके हैं. அந்த ஞான ஸ்நானத்தை குறித்து அதிகமாக பேச நேரம் இல்லை. बपतिस्मा के लिए बोलने के लिए बहुत कुछ है लेकिन समय नहीं. அதனால தான் ஞான ஸ்நானத்தில் ஜெயம் ஆரம்பி. इसलिए ये जो जय है हमारे पानी का बपतिस्मा के साथ आरंभ होती है. இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறைந்தார் என்று அறிந்திருக்கிறோம். और हम ये जानना चाहिए कि जो पुराना मनुष्य वो मरना चाहिए, वो पाप का शरीर क्रूस के ऊपर चढ़ाना चाहिए. और हम பாவத்துக்கு நான் மரித்தேன் 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 என்று சொல்லுங்கள். आगे से पाप के लिए जीवित नहीं होना चाहिए. इसलिए आप लगातार इस बात को दोहरा रहे कि मैं पाप के लिए मर चुका हूँ, मैं पाप के लिए मर चुका हूँ. பாஸ்டர் ஏசி தோமஸ் அவர்கள் पास्टर एसी थॉमस जी கரங்களை உயர்த்தி 10 முறை சொல்ல வைப்பார். उस सबको अपने हाथों को खड़ा करते हुए ऐसी बातों को 10 बार दोहराने के लिए बोलते हैं. பாவத்துக்கு நான் மரித்தேன், मैं पाप के लिए मर गया हूँ, நீதிக்காக பிழைத்திருக்கிறேன், मैं धार्मिकता के लिए जीवित हूँ. ஒரு 10 முறை அறிக்கையிடுங்கள். आप भी इस बात को 10 बार दोहराएं. அப்போது கிருபையை பெற்றுக் கொள்ளலாம், ஜெயத்தின் ஆவியை பெற்றுக் கொள்ளலாம். நான் பாவத்துக்கு மரித்தேன், நான் பாவத்துக்கு மரித்தேன், நான் பாவத்துக்கு மரித்தேன், இனி பாவத்தின்படி பிழைக்க மாட்டேன். கல்வாரியை தியானித்துக்கொள். तब हम अनुग्रह को प्राप्त करेंगे, जय की आत्मा को हम पाएंगे. मैं पाप के लिए मर चुका हूँ, मैं पाप के लिए मर चुका हूँ, मैं पाप के लिए मर चुका हूँ. अब मैं पाप के लिए नहीं जीऊंगा. कलवरी के ऊपर ध्यान करें. உன்னுடைய இருதயம் நுறுங்கட்டும். आपका हृदय टूटने दे. யாராவது புதிய ஆத்துமாக்கள் வந்திருப்பீர்களானால், अगर यहाँ कोई नई से आए हैं, நீங்களும் சோர்ந்து போகாதே. आप अधैर्य ना हो. தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்க போகிறார். प्रभु आज आपको आशीष करने जा रहे हैं. இயேசுவே உம்மை நான் நேசிக்கிறேன் சொல்லுங்கள். आप केवल इतना कहे कि यीशु मैं तुझे प्यार करता हूँ. இயேசுவே உம்மை நான் நேசிக்கிறேன். यीशु मैं आपको प्यार करता हूँ. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்கள். सब लोग अपने मुंह को खोल के कहे, இனி பாவத்துக்கு பின்னாக போக மாட்டேன். अभी मैं पाप के पीछे नहीं जाऊंगा. உலகத்துக்கு பின்னாக போக மாட்டேன். संसार के पीछे मैं नहीं जाऊंगा. பிசாசுக்கு கீழ்ப்படிய மாட்டேன். शैतान को मैं नहीं मानूंगा. நான் உமக்கு கீழ்ப்படிவேன். प्रभु मैं तुझे मानूंगा. எனக்கு ஜெயம் தாரும். परमेश्वर मुझे जय दे. என்னை ஜெயாளியாக மாற்று. परमेश्वर मुझे जयवंत बना. என்னை ஜெயாளியாக மாற்றும் என்று சொல்லுங்கள். ऐसा कहे कि परमेश्वर मुझे जयवंत बना. நீ அறிக்கையிடும் போது जब आप इसको इकरार करेंगे, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். प्रभु आपको आशीष करेगा. வாயினால் அறிக்கையிடுங்கள், அப்பொழுது ரட்சிப்பு உண்டாகும். जब आप अपने मुंह से इकरार करेंगे तब आप उद्धार पाएंगे.
இருதயத்தில் விசுவாசியுங்கள், அப்பொழுது ரட்சிப்புண்டாகும். आप अपने हृदय में विश्वास करें तब आपका उद्धार होगा. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்கள். सब लोग अपने मुंह को खोल के बोले, அபிஷேகம் இறங்கட்டும், अभिषेक उतरने दे, அபிஷேகம் இறங்கட்டும். अभिषेक उतरने दे. எழுச்சியின் அபிஷேகம் வேண்டவே வேண்டாம். भावनात्मक अभिषेक हमें नहीं चाहिए. உண்மையான விடுதலையின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். सच्चा छुटकारे का अभिषेक पाइए. எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்கள். सब लोग पाइए. சரீரத்தை விட்டு கொடுங்கள். अपने शरीर को समर्पण कर दे. கரங்களை தட்டி 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 ஆவியில் நிரம்புங்கள். ताली बजाते हुए अपने आप को समर्पण कर दे. ஒரு 10 நிமிடம் ஆவியில் நிரம்புங்கள். 10 मिनट तक आत्मा में भरते रहिए. எல்லா ஊழியர்களும் ஆவியில் நிரம்புங்கள். सारे सेवक लोग आत्मा में भरे. தேவன் நம்மை ஜெயாளியாக மாற்றப் போகிறார். प्रभु हमें जयवंत बनाने वाले हैं. ஜெயாளி எடுத்துக்கொள்ளப்படுவான். जयवंत लोग उठा लिए जाएंगे. வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோமாக. आइए जब यीशु आएगा तो हम उठा लिए जाएं. எல்லோரும் எல்லோரும் ஆவியில் நிரம்புங்கள். सब लोग आत्मा में भरिए. सब लोग आत्मा में भरिए. பின்னால இருக்கிறவர்களும் ஆவியில் நிரம்புங்கள். जो लोग पीछे बैठे हैं वो लोग भी आत्मा में भरे. ஹாலுக்கு வெளியே இருக்கிறவர்களும் ஆவியில் நிரம்புங்கள். जो लोग इस हॉल के बाहर है वो लोग भी आत्मा में भरे. பால்கனியில் உள்ளவர்களும் ஆவியில் நிரம்புங்கள். बालकोनी में बैठे हुए लोग भी आत्मा में भरे. எல்லோரும் ஆவியில் நிரம்புங்கள். सब लोग आत्मा में भरिए. சரீரத்தை விட்டு கொடுங்கள். शरीर को समर्पण कर दे. உன்னை தூக்கி வீசினால் வீசட்டும். अगर आपकी प्रभु का आत्मा आपको उठा के फेंकता है तो आप समर्पण कर दे. இதா உன்னை ஆசீர்வதிக்கிறேன்.